மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம். சுமார் எத்தனை மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? ஏதேனும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கே நிலவரம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில் இன்று அதிகாலை தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 2 விசைப்படைக்கும் அதில் இந்த 17 மீனவர்களை சிறைப்பிடித்து சிறையில் அடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த தகவல் அறிந்த ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாயினர். இதையடுத்து ஆத்திரமடைந்த மீனவர்கள் தங்கச்சி மண்டலத்தில் உள்ள மதுரை டு தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய பல்வேறு பகுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நெடும் தூரத்துக்கு சாலை இருபுறம் நின்றதை அடுத்து போக்குவரத்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து அப்போதைக்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சுமார் அரை மணி நேரத்துக்கு நடைபெற்ற போராட்டம் மீனவர் கைவிட்டு சாலை ஓரத்தில் தங்களுடைய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மீனவர்கள் இந்த போராட்டத்தின் மூலம் அரசு வைக்கிற கோரிக்கை என்னவான இருக்குன்னா, இலங்கை சிறையில் இருக்க வேண்டிய மீனவர்களையும் அவருடைய படைகள் உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தான் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த சாலை மறியல் போராட்டத்தின் மூலமாக ஏதாவது தீர்வு ஏற்படும் அந்த மீனவர்கள் எதிர்பார்க்காங்க. தொடர்ச்சியா இலங்கை கடற்படையானது தமிழக கடலோர பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தாக்குவதும் அவர்கள் உடைமைகளை சேதப்படுத்தும் தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மீனவர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.